எப்படி நான் வாழ்க்கையை நடக்கணும் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமான கோட்பாடுகள் உள்ளவராக ஒரு பெரிய காரியம். மனிதனுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கை மனதில் வேணும் இல்லையா? எப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்றத என்ன இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்க. அந்த முடிவில் கொஞ்சம் கூட பிசகாம, அதுவும் அவர் பேசுகிற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இவர் ஒரு சமய தலைவராக போயிருக்க வேண்டிய ஆளு. அவர் பேச்சு சோதனை இருக்கிறாங்க. அவர் எப்படி நீதிமன்றங்களில் வெற்றி பெறாருன்றது எனக்கு விளங்கலை. ஏன்னா அங்க கொஞ்சம் வாய்ச்சாரம் இருக்கணும், கொஞ்சம் அடிச்சு பேசணும், கொஞ்சம் கட்டி பேசணும், கொஞ்சம் ஒழுக்கமாகவும் பேசணும். பல காலங்களில் ஜாதகங்கள் தான் பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜாதகங்கள் இவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பேசி பார்த்ததில்ல. அதெல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதி, ரொம்ப அமைதி. அது மட்டும் இல்லை, ஆற்றோடு பழகிறது மட்டுமில்லை, சில காரியங்கள் செய்வது சரி, நான் செய்யலாம், இப்படி இருக்கணும். இன்னைக்கு பிறந்த நாள் இருந்ததை விட இந்த போதை ஒழிப்பு அதை பற்றி அதுக்கு ஏதோ திட்டவட்டம் பண்ணிட்டு எனக்கு தெரியாது, தெரியும். இது ஒரு நல்ல கோட்பாடு, அது ஒரு பெரிய காரியம் தான். இதை ஏதாவது ஒன்று செய்யணும். சும்மா இன்னைக்கு கொண்டாடுவதை விட இந்த மண்ணை செழுமைப்படுத்துவது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டார். மண்ணை செழுமைப்படுத்துவது இது கடினமான காரியம் தான். இந்த படுகொலைப்பெல்லாம் ஏன்னா இப்பெல்லாம் ஒரு அரசியலுக்கு எதிராகவே இன்னொரு அரசியல் திட்டமிட்டு இதை செய்யுது. போதைப் பொருட்களை கடத்துவது என்பது அரசு பெரிய இடங்களிலிருந்து இந்த கதை நடந்துட்டு உறவுகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் தோற்று போயிட்டாங்க. மது ஒழிப்பது ஏன்னா நிம்மதிய நாடுகள் அதிகமாக வருதுன்றாங்க. அவங்க தோற்றுட்டாங்க. இஸ்லாமிய கொஞ்சம் கடுமையா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கடுமையா இருக்குங்க அப்படின்னு. அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது நமக்கு தெரியாது. அந்த ஒரு இருபத்தரை எல்லா இடங்களையும் இருக்கு, தெரியாது. கிறிஸ்தவர்கள் தோற்று போனாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். சரி, நம்ம இங்க இந்திய மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்திய மக்களும் அநேகம் முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப சிரமப்பட்ட காரியம் இருக்கு. இது எப்படி தடுக்கிறது என்பது ஒண்ணு தெரியும். முன்னாடி இதுல ரொம்ப அடிவாங்கி சிரமப்பட்டவங்க தமிழர்களும் பௌத்தர்களும் தான். இந்த ரெண்டு சகோதரர்கள் மட்டும்தான் துணிஞ்சு அடித்தாங்க. நிறுத்தணும் அப்படின்னு தங்களுடைய சமயம் பரவாயில்லாமல் பரவாயில்லை, துணிஞ்சு பேசுவோம்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசினாங்க. ஆனா இந்து சமயங்கள் இன்னைக்கு இப்ப சமயமே பேச மாட்டேங்குது. இதை பத்தி இல்ல வேண்டாம், நமக்கு எதுவும் சொல்ல. ஏன்னா கமிட்டி மெம்பர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியாது, கோவிலே சொல்ல முடியாது. அதுவும் பண்டிகை நாட்கள் வந்துருச்சு சொன்னா நம்ம தெற்கெல்லாம் துக்கனுடைய நிலையத்தை போட்டுக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் வயதானவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா இதுதான் முதல் பரிமாறப்படும். இப்போ பரிமாறதை இதை போட்டு அப்பதான் அந்த துக்கமே ஒரு மாதிரி நிறைவேறும், முழுமையடையும். அன்னைக்கு எழுவு முழுக்க இல்லாத எல்லாம் அதற்கு ஆணும் பெண்ணும். இப்ப பெண்கள் ரொம்ப கூட இருக்குன்னா அது பிடிபடக்கூடியதெல்லாம் பார்த்தா பெண்கள் பிடிப்பாரு. அதுவும் படிச்சவங்க முன்னாடி போட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே உதாரணம் இங்க கலப்படாது போடுறாரு. கலப்படாது அந்த காலத்துல கொஞ்சம் சாதாரணமான வேலை பார்க்கறாரு. அதனால அந்த புரட்டு வேலையில கொஞ்சம் போடணும் அப்படின்னு. ஆனா போனாரா போட்டாரா இப்ப போட்டுக்கிறாரா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அமைதியா, யாருக்கும் தெரியாது. எங்க அம்மா மட்டும் சொல்லி
சரியில்லை. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா பக்கத்தில் போகும்போது ரொம்ப பார்த்துருவாங்கல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ வீட்டுல இது ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமா போயிடுச்சு. இது ஒரு சாப்பாட்டுக்கு மேல இது ஒண்ணு அவசியம். நான் கற்கரை ஓரங்கள் முழுக்க இருக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. அங்கெல்லாம் இது இயல்பாகவே வச்சிருக்காங்க. சங்ககிரிகளை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முழுக்க இது செய்யறாங்க. வண்டியை கட்டி கொண்டாந்து மது கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த வண்டி வயலில் இருக்கிற வர காட்சியை காட்டுறாங்க. அந்த மாதிரி பழைய காலத்திலே இருக்கு. இது எந்த காலம் இருக்கு. அதை எடுத்து போராடுறவங்க சமானம் போகிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய பாராட்டுக்குரிய செய்தி அது. இனி அது முடியுமா அப்படின்றது முடியாது என்று சொல்லி நம்ம சங்க ஊராக கூட இதே முடியாது, அதனால விட்டுருவோம் பழந்திருக்கிறோம்னா கலையை போய் இருக்கிறதா செய்யும். அந்த கலையை இருக்கிறது நம்ம கொடுக்குற மட்டும் பிடிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் கொஞ்சமாவது அந்த சுத்தப்படுகிற கலையை செய்வதற்கு தம்பி ரொம்ப பேசிட்டு அவருடைய இந்த நாளை அதை நினைவு செய்து அழைச்சிட்டு வந்து அது கூட தன்னை பற்றி சொல்வதை விட இதை பற்றி சொல்லி பெருமைப்படுத்துவது கொஞ்சம் புதுசாத்தனமான காரியமாக எல்லாருக்கும் அதை நல்ல புத்தியை போதிப்பதை செய்திருக்கிறாரு. அவர் வாழ வேண்டும். அழுவது என்பது இது அழுவது. இனி அடுத்து வருவது எழுத்து. அப்போ ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு. இனியும் வரக்கூடியதெல்லாம் இதை ஒரு சுத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை செகண்ட் அறுபது இருக்காங்க. அப்புறம் ஒரு மணிக்கு 60 நிமிடம் சொல்றாங்க. இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டு தமிழ் ஆண்டுன்னு சொல்றாங்க. அது இந்த ஆண்டு சொல்றாங்க. ஒரு சுற்று